விவசாயி நாங்கள் இன்றைக்கு புள்ளங்கண்டு நடப்போகிறோம். 33 புடலம் விதை போட்டது, தப்பி முளைச்செல்லாம் வந்தது. ஆனால் இப்போ நிற்கிறது 13 கண்டு தான் நிற்குது. மற்ற எல்லாம் முளைச்சி வந்து அப்படியே அழுகி போச்சு. இதாவது வந்துடுது. இப்போ இந்த 4வது வருஷம் புடலங்கண்டு சரி வரையில் ஒரு வருஷம் போடுறது. இந்த வருஷம் 13 கண்டு வந்திருக்குது. இதை நட்டு வெள்ளத்துக்கு வேறு ஒன்று தான் நிற்கிறேன் இந்த வருஷம். இந்த கண்டை நட்டு பார்ப்போம். இந்த வருஷம் வந்தால் வார வருஷம் ஒரு 100 கொட்டையை போட்டு வைப்போம். இந்த முறை இதிலேயே நெத்தெடுக்கிறது புடலம் வந்தேன்டா பழக்க விட்டு நெத்தெடுத்து இருக்கிற தான் புடலங்கண்டம் புளியை வட்டியாக வச்சிருக்குது. இதுக்கு முதல் மாட்டு சாணத்தை போடுவோம். மாட்டு இங்கே காஞ்ச குருணி மாதிரி இருக்குது. இதான் புடலங்கண்டு. இப்படியே தட்டி போட்டு வெள்ளமே வைக்க வேண்டிய கராடை இருக்குது. கூடி கொண்டு தான் போகுது. ஒன்றும் நல்லதான், அத்தியால் ஒன்றும் வராது. திருநைஷா இது புடலங்கான எல்லாம் நட்டாச்சு. தண்ணி ஊற்றுறது தான் முக்கியமானது. அது வாடாமல் இருக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றுவோம். வாங்க, தண்ணியை ஊற்றி போட்டு கொஞ்சம் வளர மட்டும் தண்ணி ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு ஊற்றணும். வெயிலண்டா ஒவ்வொரு நாளும் ஊற்றணும். வந்து காலமாக பின்னேரம் ஒரு நேரம் ஊற்றினா சரி. இப்போ பின்னேற கைதானே 8:30 ஆகுது. இன்றைக்கு தண்ணியை ஊற்றி போட்டு வீட்டை போவோம். கண்டு வச்சு மூங்கில் தடி தான் ஊண்டி இருக்குது, மற்ற தடியை ஊண்டி இருக்குது. இது கொடி விட்டு வளர மட்டும் கொஞ்சம் அடிவெட்ட ஊற்றக்கூடாது. புடலங்கண்டு வச்சாச்சு. இனி வளர்த்தெடுக்கிறதான் பந்தல்ல மட்டும் கவனமாக பார்க்கணும். ஏறிட்டுதேண்டா பேருந்து பூத்து நல்ல நீட்டு காயா வருவினம். இதெல்லாம் கண்டு நட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நாளைக்கு பைத்தங்கொட்டை தாக்குறது வீடியோ காட்டுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம்